ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பூ கட்டுறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் வச்சுருக்கிறத பார்த்துருக்கோம். பார்க்க ரொம்ப அழகாக, நல்ல உருண்டா, நல்ல நீளமாக, நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி பூ எப்படி கட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பூ கட்ட தெரிஞ்சவங்களும் இதை ஈஸியாக கற்றுக்கலாம். பூ கட்ட தெரியாதவங்க கூட இதை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். முதல்ல நம்ம எப்பவும் போல் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். 2 பூவை எடுத்து மேலே ஒரு கீழே ஒன்று வச்சுட்டு கீழே ஒரு முடிச்சு, அடுத்தது இந்த மாதிரி திருப்பி அதை இப்படி ரொட்டேட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த நாட் இதுக்குள்ளே விழுற மாதிரி ஒரு முடிச்சு, சின்னதாக ஒரு நாட் விழும். இப்படி கெட்டிட்டு அடுத்தது பூ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே ஈக்குவலாக வச்சு கெட்டாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பூவை அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணணும். திருப்பி நமக்கு ஆப்போசிட் சைடில் வச்சுக்கணும். ஆப்போசிட்டில் சைடில் வச்சுட்டு அதே மாதிரி மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ, ரெண்டையும் எடுத்து கீழே சாதாரணமாக ஒரு சுற்றிட்டு, இப்போவுமே நம்ம என்ன பண்ணிடணும், அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா நெருக்கமாக இந்த பக்கத்தில் இருக்கிற பூக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அடுத்து அதே மாதிரி முடிச்சு போடும்போது இதை இப்படி வச்சு மறுபடியும் திருப்பி இந்த திருப்பின அந்த இதை நாட் உள்ளே விழுத மாதிரி இழுத்துட வேண்டியதான். அதுக்கடுத்து மறுபடி அடுத்த பூவை அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் திருப்பி வைக்கணும். மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சுட்டு கீழே ஒரு முடிச்சு சாதாரண ஒரு சுற்றிட்டு மறுபடி இந்த மாதிரி பூ கட்டணும். அடுத்த பூ வைக்கும்போது அதே மாதிரி இதை அப்படியே திருப்பி பின்னாடி பக்கம் வச்சு அதில் பூ கட்டணும். பூ எவ்வளோ நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு அழகாகவும் நல்ல உருண்டையாகவும் நம்ம கட்டின பூ நல்லாயிருக்கும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு பக்கம் போட்டுட்டு அடுத்து மறுபடியும் திருப்பி அடுத்த பக்கம் போடணும். இது மட்டும்தான். இப்படி நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் கட்டின பூ நல்லா உருண்டையாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குண்டுன்னு நெருக்கமாக பூ கட்டுறதுக்கு 2 விஷயந்தான். ஒன்று, பூவை நல்ல நெருக்கமாக வைக்கணும்.
எவ்வளோ எவ்வளோ நெருக்கமாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ரெண்டாவது விஷயம், பூ கெட்டினதுக்கப்புறம் அதை திருப்பி ஆப்போசிட் சைடில் அடுத்த பூவை வச்சு கட்டுறது. இந்த 2 விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் எந்த பூவுனாலும் இதே மாதிரி ரொம்ப அழகாக குண்டு குண்டுன்னு ரொட்டேட் பண்ணி கட்டிடலாம். நெருக்கமாக வைக்கும்போது பூ கெட்ட கொஞ்சம் கஷ்டமாக சங்கோஜமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பூவை கசக்காமல் அழகாக கட்டிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும்.